ரோமான்ஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 102. இங்க ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொன்னா, இருங்க என்று சொல்லிவிட்டு மித்ரா எதிர்பார்க்காத நொடியில் சட்டென்று அவளிடம் போனை நீட்டினான் கிரி. அதில் திகைத்தவள், என்ன பண்ற என்றாள் மெல்லிய குரலில். புடி, நீதானே அவங்கள பார்க்கணும்னு சொன்ன. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்க டிராவல் பண்ண முடியாது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் போன்லயே பார்த்துக்கோ என்று சொல்லி அவள் கையில் போனை திணித்தான். அவள் என்ன செய்வது என்ன பேசுவது என்று புரியாமல் விழித்தவாறு சத்யாவை நோக்கினாள். ஹாய் மித்ரா என்றாள் சத்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க தயக்கமாகவே கேட்டாள். நான் நல்லா இருக்கேன். ஆமா, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்ன? அவளின் இயல்பான பேச்சில் கொஞ்சம் தைரியம் அடைந்தவள், அது ஒன்றும் இல்லை, கிரி ரொம்ப நல்ல பையன். அதுதான் உங்க அண்ணியும் அண்ணனும் உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்க வரும்போது காட்டு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதான் உடனே ஃபோன் வந்ததும் என்கிட்ட கொடுத்துட்டான் என்றாள் உண்மையை மறைக்காமல். புன்னகைத்தாள் சத்யா. தேங்க்ஸ் என்றவள். நீ இப்படி சொல்ற, ஆனா அவனை பத்தி தப்பா சொல்லிதானே ஒரு பொண்ணு அவனோட 1 வருஷ படிப்பை வீணாக்கிட்டா என்றாள் வருத்தத்தோடு. அதுவும் நான் என்று மித்ரா சொல்ல தொடங்க சட்டென்று அவள் கையில் இருந்து போனை பறித்து கொண்டான் கிரி. அதுதான் அண்ணியை பார்த்துட்டல்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு என்று சொல்லிவிட்டு அவள் பதிலுக்காக காத்திராமல் திரும்பி நடக்கத் தொடங்கினான். ஏண்டா பேசிக்கிட்டு இருக்கும்போது போனை வாங்கிட்ட? சத்யா கேட்டாள். ஆமா, நீங்க ஊர் கதை உலக கதை பேசுறதுக்கு தான் நான் அவகிட்ட போனை கொடுத்தேனா? எனக்கு ஃபோன் பண்ணா என்கிட்ட தான் பேசணும். அவ ஏதோ உங்களை பார்க்கணும்னு சொன்னாலேன்னு கொடுத்தேன். அதுக்காக அவகிட்ட கதை அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? சத்யா அவனை முறைத்தாள். இப்போ எதுக்கு முறைக்கிறீங்க? அவ வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாமா? அவங்க கார் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்மளால லேட் ஆனா அப்புறம் வீட்டில் அவ பதில் சொல்லணும் இல்ல? அது சரி என்று சமாதானமானவள் பிறகு ஏதோ நினைத்து கொண்டு, கிரி, கார் வெயிட் பண்ணுதுன்னா அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணா? அதெல்லாம் ரொம்ப என்று இழுத்து கூறினாம். அச்சச்சோ, அப்போ பார்த்து பழகுடா. ஃப்ரெண்ட்ஷிப் கூட லிமிட்டா வச்சுக்கோ. ஏற்கனவே ஒருத்தன் பண்ணி வச்ச காரியம் ஞாபகம் இருக்குல்ல என்றாள் சத்யா பதட்டமாக. சிரித்தான் கிரி. எதுக்குடா இப்ப சிரிக்கிற? அண்ணி, எனக்கு என்ன வயசாகுது? 20 வயசு தானே. நான் சின்ன பையன் அண்ணி. ஆமா ஆமா, ரொம்ப சின்ன பையன்தான் என்றாள் சத்யா கிண்டலாக. இப்போ உங்களுக்கு என்ன, பேசுறதுக்கு ஆள் தானே வேணும். அதுதான் வீட்லயே ஒருத்தங்களை வச்சிருக்கீங்களே, நீங்க என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு அவங்க கிட்ட பேசுங்க. சத்யா சிரித்து விட, டேய் என்ற குரல் பக்கவாட்டில் இருந்து ஒலித்தது. ஓ, எங்கதான் இருக்காங்களா என்று சொல்லி அவனும் சிரித்தான். ஏன், டீச்சர் அம்மா முகத்தை காட்ட மாட்டாங்களா? நான் எதுக்குடா? உன் ஆசை அண்ணியை பார்த்தா பத்தாதா? போய் இத்தனை நாளாச்சு, ஒரு ஃபோனாச்சும் எனக்கு பெண்ணியா என்கிட்ட பேசணும்னு தோணுச்சா? இப்போ மட்டும் எதுக்கு? குரல் மட்டுமே ஒலித்தது. ஏன், உங்க உடன் பிறவா சகோதரி நான் பேசுறத எல்லாதான் உங்ககிட்ட வந்து ஒப்பிச்சிடுவாங்களே, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, ரொம்பத்தான் என்றாள் நித்யா. ஏன் அண்ணி, நித்யா அண்ணி அப்படி சொல்றாங்க? நீங்க எதுவும் சொல்றது இல்லையா? நீ வேற, நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். அவகிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? அதுதானே, ஆனாலும் கணக்கு பிள்ளை ஒரு விஷயத்துல ஏமாந்து நிக்க போறாரு. என்னடா சொல்ற? சத்யா புரியாமல் கேட்டாள். என்னோட லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தனியா போனா உங்க உடன் பிறவா சகோதரி புருஷன் கூட வேண்டாம்னு உங்க பின்னாடியே வரப்போறாங்க பாருங்க. உரக்க சிரித்தாள் சத்யா. அவள் பின்னே வந்து நின்று இடுப்பில் கையை வைத்து முறைத்தாள் நித்யா. அப்பா, முகத்தை காட்டிட்டீங்களா என்றான் புன்னகையோடு. லீவுக்கு வருவ இல்ல, அப்போ சோத்துல உப்பு அள்ளி போடுறனா இல்லையான்னு பாருடா என்று கோபமாக கூறியவள். என்னடா, கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்க, ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா என்றாள் நித்யா. என்னடி சொல்ற? அவன் நல்லா தானே இருக்கான். அக்கா, நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை அவனை பாக்குறீங்க, அதுதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நான் நாள் கழிச்சு பாக்குறேன்ல, அதுதான் எனக்கு தெரியுது. அண்ணி, உங்களுக்கே இதெல்லாம் ஓவரா இல்லையா? வீடியோ காலில் நெஞ்சு வரைக்கும் தான் தெரியும். இதுல நீங்க எனக்கு உடம்பு குறைஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா என்று சொல்லி ஏளனமாக சிரித்தவன் சத்யாவிடம் கூறினான். அண்ணி, வேலை பார்த்து அவங்க மைண்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றான். அப்படியே ஒன்று போட்டேனா? நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன். என்னடா இவ இப்படி சொல்கிறா? ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேணும்னா அவங்கள நேரில் வந்து பார்க்க சொல்லுங்க. அதுவும் சரிதான் நித்யா, அடுத்த வாரம் 3 நாள் லீவு வருதல்ல, நீயும் வேணுவும் போய் ஒரு நாள் அவனை பார்த்துட்டு வாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில என்னால் போக முடியாது. சரிக்கா. அண்ணி, வேண்டாம் வேண்டாம், உடனே ஒத்துக்காதீங்க என்றான் கிரி. ஏண்டா அப்படி சொல்ற என்று கேட்டாள் சத்யா. நித்யாவும் ஏன் என்பதை போல் பார்த்தாள். இதுதான் நல்ல சான்ஸ். 2 நாள் தங்கி ஜாலியா ஊர் சுத்தி பார்க்க சேர்த்து பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க என்றான் கிரி. ரொம்ப ஆசைதான்.
அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அம்மா என்று அஸ்விதா அழைக்கும் குரல் கேட்க ஓகேடா பாய் என்று சொல்லிவிட்டு நித்யா சென்று விட்டாள். சத்யா அவனையே பார்த்து கொண்டு இருக்க, அண்ணி நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதில் இருந்து அவங்களுக்கு வேலை அதிகம் தானே. பேசாமல் 2 நாள் ரெஸ்ட் கொடுத்து அனுப்பிவிடுங்க. புருஷன் குழந்தைங்களோட ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வரட்டும். சரிதான், ஆனால் கணக்கு பிள்ளை என்ன சொல்வாரோ? அதெல்லாம் கணக்கு பிள்ளையை எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அடி படவா என்றவள் நேர்ல வாடா உன்னை விழுக்கிறேன் என்றாள். உறக்க சிரித்தவன் பேசிக்கொண்டே வலப்பக்கம் திரும்பி நடந்தான். இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டே பின்னாலேயே வந்து கொண்டிருந்தாள் மித்ரா. ஆம், இருவருக்கும் வெளியில் செல்ல ஒரே வழிதான். இப்போது கிரி வலப்பக்கம் திரும்பி விடுதியை நோக்கி சென்றுவிட இவள் நேராக காம்பவுண்டை தாண்டி காரை நோக்கி நடந்தாள். வழியெங்கும் அவர்கள் பேசியதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் இதழில் புன்னகை அரும்பியது. ஏன் தன்னை பற்றி அவன் அண்ணியிடம் சொல்ல வேண்டாம் என்று தடுத்தான் என்று குழம்பினாள். அவன் மேல் தவறான பழியை போட்ட தானே அவர்களிடம் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் அதன் பிறகு எப்பொழுதும் அவனுக்கு பிரச்சனை ஏற்படாதல்லவா? ஆனால் ஏன் சொல்ல விடாமல் போனை பிடுங்கிக் கொண்டான்? யோசித்தவாறே வீட்டிற்குள் நுழைந்தவளை கண்டதும் வேகமாக அவளிடம் ஓடி வந்த நந்தினி யாரும் அவர்களை பார்க்கவில்லை என்று உறுதி செய்து கொண்டு மித்ராவின் அறைக்கு அவளை இழுத்துச் சென்று உள்ளே தள்ளி கதவை மூடினாள். அண்ணி என்ன ஆச்சு என்றாள் மித்ரா பதட்டமாக. இரவு வீடு வந்த முரளியிடம் கிரி கூறியதை பற்றி கூறினாள் சத்யா. சிறிது யோசித்தவன் பின்னர் ஒத்துக்கொண்டான். வேணுவிடமும் நித்யாவிடமும் இதை பற்றி கூற நித்யா முதலில் தயங்கினாள். மாமா 3 நாள் அக்கா எப்படி தனியா சமாளிப்பாங்க? யோசனையோடு கேட்டாள். 3 நாள் தானே, நான் பார்த்துக்கிறேன்டி. ஆமா நித்யா, நாங்க தான் கூட இருக்கோம் இல்ல, நீங்க 4 பேரும் போயிட்டு வாங்க. வேணுவின் முகத்தை பார்த்தாள் நித்யா. அவன் சரி என்பதாக தலையசைக்க தயக்கத்துடனேயே ஒத்துக்கொண்டாள். அண்ணி எதுவும் யோசிக்காதீங்க, நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க என்றான் நந்து. ஆமா அண்ணி, பிரியாவுக்கும் தேதி நெருங்கிட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் நந்து அண்ணனை கையிலேயே பிடிக்க முடியாது. அதுக்குள்ள நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருங்க என்று சொல்லி சிரித்தான் நவநீதன். செல்லமாக அவன் முதுகில் அடி வைத்த நந்து, ஆமா நான் தான் தினமும் அவளை போய் பார்த்துட்டு வரேன் பாரு என்றான் கிண்டலாக. தினமுமா? யார் போறா என்ற முரளி சந்தேகமாக நவநீதனை பார்த்தான். ஐயையோ நான் இல்லண்ணா, நான் எப்பவாச்சும் தான் போவேன். பொய் பொய் என்றான் வேணு அவசரமாக. நந்து உரக்க சிரித்தான். தன் அண்ணன்களை முறைத்தவன் மூத்தவனை பாவமாக பார்த்து வைத்தான். என்னத்தையோ பண்ணி தொலை என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டான் முரளி. அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் நவநீதன். தன் அண்ணன்களை முறைத்தவன், எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ உங்களை எல்லாம் எப்படி மாட்டி விடுறேனா இல்லையான்னு பாருங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றான். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் என்றான் வேணு. மீண்டும் திரும்பி அவனை முறைத்து விட்டு செல்ல 4வரும் உரக்க சிரித்தனர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.